மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் அவர்கள் தலைமையில் வந்து இன்றைக்கி வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாக இந்த ஓட்டர் லிஸ்ட் அது அந்த தேர்தல் அந்த எப்படி வாக்காளர்களை வந்து எப்படி வரைமுறைப்படுத்துறது சம்பந்தமாக மீட்டிங் நடந்தது. போன சனிக்கிழமை வந்து என்ன பண்ணாங்க, 16 சட்டமன்ற தொகுதி சென்னையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் BLS2 ஏஜெண்ட் அனைத்து கட்சியோட ஏஜென்ட்டோட சார்பாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறதா வந்து அந்த 16 வந்து EROs எலக்ட்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு 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 சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பார். நம்ம மாவட்ட தேர்தல் அதாவது மாநகராட்சி ஆணையர் கீழே வந்து ஒரு 16 சட்டமன்றத்துக்கு அதிகாரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2 சட்டமன்றத்துக்கு ஒரு ஹாலை புக் பண்ணிட்டாங்க. குறைந்தது வந்து ஒரு ஹாலில் வந்து 300 கெப்பாசிட்டி உள்ள ஹாலில் 1000, 1500, 2000 பேர் சென்னையில் வந்து ஒரு சட்டமன்றத்துக்கும் ஏஜெண்ட் வந்து நடக்கிற கூட்டத்தை எப்படி நடத்த முடியும்? ப்ராக்டிக்கலாக முடியவே முடியாது. 200, 250 பேர் உட்கார வேண்டிய இடத்துல, உதாரணத்துக்கு சைதாப்பேட்டையும் வேளச்சேரியில் ஒரு ஹாலை புக் பண்ணி ட்ரைனிங் கேம்ப் நடத்துகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல் பார்ட்டிக்கு அங்கே அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை நிர்வாகிட்டு சொல்லிட்டாங்க. அதுமாதிரி டி நகரும் விருகம்பாக்கமும் பவர் ஹவுஸில் இருக்க 5 மால் மண்டபத்தில் வந்து நடத்துகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு அண்ணா நகரும் வில்லிவாக்கத்துலேயும் அம்மா ஹாலில் வந்து நடத்துகிறதா சொல்லிட்டாங்க. எக்மோரும் இன்னொரு துறைமுகமும் அந்த சேர்ந்த தொகுதியை வந்து அங்கே மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடத்துகிறதா. எப்படி வந்து 2 சட்டமன்றம் 2000 பேர், 2500, 3000 பேர் இருக்கிற ஏஜெண்ட் எப்படி நடத்த முடியும் என்று சொன்னோன்னே இன்றைக்கி வந்து மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கூப்பிட்டு எப்படி பண்ணலான்னு சொன்னோன்னே நாளைக்கு எப்படி நடத்தி ஆகணும், அந்த ஏஜெண்ட்டுங்களுக்கு வந்து ட்ரைனிங் எப்படி வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுறது எங்களுக்கு சார்பாக எப்படி பண்ணுறதுன்னா 4 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் குறைஞ்சது 500 பேர் உட்கார்ற மாதிரி மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி 4 ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலை 10லேருந்து 11, அதுக்கப்புறம் ஒரு ½ hour கேப்பு, இந்த மாதிரி 4 ஸ்லாட்டு மத்தியானம் வரைக்கும் கொடுத்துருற மாதிரி இப்போ வந்து இங்கே முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சம்மந்தமாக மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. ஏற்கனவே பல்வேறு பிரச்சனை இருக்குது. நேற்று கூட வந்து தமிழக முதல்வர் அவருக்கு வந்து ஒரு 60 கட்சிங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு கூட்டத்தை நடத்தினா 40 கட்சிகள்றாங்க. 40 கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 6-7 தான் கட்சி தான் வந்து ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா 20, பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரவை வந்து சமுதாய பேரவை எலெக்ஷன் கமிஷனால் ரெஜிஸ்ட்ரேஷனு இல்லாத கட்சியும் கூட கூப்பிட்டு ஒரு கணக்கு காமிக்கிறதுக்கு ஒரு போண்டா காஃபி கொடுக்குற மாதிரி மீட்டிங் வந்து. ஆனால் என்ன சொல்கிற டெக்னிக்கலாக நாங்கள் இந்த SIR வந்து ஒத்துக்கிறோம், ஏன்னா தேர்தல் முடிஞ்சவன் நடத்துங்கன்னு சொல்கிறார் தீர்மானத்தில் கூட. இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு தான் அவரும் சொல்கிறாங்க. அவரும் வந்து டிஎம்கேயும் ஒரு பாலிசி வைஸாக இந்த SIR ஒத்துக்கிறாங்க. ஆனால் வந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இதை நடத்தலான்னு சொல்லி அவங்களும் அந்த தீர்மானத்தை பார்த்து அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இப்போ இன்னி கூட நம்ம மாநில தேர்தல் அதிகாரி வந்து CEO வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. நாளையிலேருந்து வந்து அந்த BLOs பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஏஜென்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த வந்து ஏஜெண்ட் யார் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போட ரேஸ் பண்ணேன் பூத் லெவல் ஏஜெண்ட் மொத்தம் 12 ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க. எப்படி வந்து ஒரு BAல கூட அந்த 12 பேரும் ஒரு வீட்டுக்கு எப்படி போக முடியுமான்னு கேட்டதுக்கு அது அந்த மாதிரி போக முடியாதுன்னு சொல்லிட்டார். யார் தனியாக தான் அவங்க BLOs தனியாக ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஏஜெண்ட் தனியாக போயிட்டு அவங்க போய் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ஃபார்ம் ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம் கொடுக்கணும்னு வந்து ஆணையர் வந்து சில கிளாரிஃபிகேஷன் சொன்னார். இப்போ மாநகராட்சி ஆணையர் அவர் கீழே வந்து 7 வந்து மாவட்ட இணை தேர்தல் அதிகாரியை போட்டிருக்காரு. அது 2 மொத்தமே வந்து ஒரு 2 சட்டமன்றத்துக்கு ஒரு IAS ஆஃபீஸர் போட்டுக்க தான் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு ERO இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஆத்தரைஸ்டு. அவர் கீழே வந்து EROக்குள்ள இன்னொரு AERO போட்டேன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து கார்பரேஷனில் இருக்கிற ரெவென்யூ அதிகாரியை போடுறாங்க. இது என்ன சிஸ்டம் என்னன்னா, இந்த மொத்த தேர்தல் உதாரணத்துக்கு சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த தேர்தல் இந்த SIR நடத்த போகிறது யாருன்னா மாநகராட்சி ஆணையர் தான் நடத்த போகிறாரு. அவர் கீழே இருக்கிற ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் நடத்த போகிறாங்க. அது கீழே இருக்கிற BLOs யாருன்னா வீடியோட போகிறவங்க, கார்பரேஷனில் வந்து கொசு மருந்து அடிக்கிறவங்க,
நம்ம தூய்மை பணியாளர்கள் அவங்க டெம்பரவரி ஸ்டாஃபாக கூட இருக்கலாம். இது மொத்தமே இந்த கண்ட்ரோல்டு பை டோட்டல் இந்த எமினரேஷன் இந்த ஓட்டர் லிஸ்ட் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா டிஎம்கே சேர்ந்த அந்த எம்எல்ஏஸு, அந்த பகுதி செயலாளர், கவுன்சிலர்ஸு, ஜோன் சேர்மன்ஸு, மாவட்ட தேர்தல் மந்திரிங்க, இவங்க நேரு அமைச்சர். இப்போ கூட சொன்னேன், நாளையிலேருந்து ஒரு மாதத்துக்கு வந்து உங்களோட ஜோனல் ஆஃபீஸர் வந்து மந்திரி வீட்டுக்கு போகிறதோ எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறதோ போகக்கூடாது. ஏன்னா இவங்க தான் ஓட்டர் லிஸ்ட்டை நேற்று என்ன சொல்கிறாங்க, இவங்க எங்கள் டெல்லி தேர்தல் ஆணையம் பிஜேபி மேலே குற்றச்சாட்டு. இது டோட்டல் தவறு. இந்த தேர்தலை தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரி, குறிப்பாக சென்னையில் இருக்கிற மாநகராட்சி அதிகாரிகளும் கீழ்நவல் அதிகாரி தான் இந்த நடத்த போகிறாங்க. பிஜேபி பொறுத்த மட்டும் எங்களோட நாளைக்கு நாங்கள் மாநில தலைவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை அவர்கள், எங்கள் டெல்லியோட மேலிட பார்வையாளர் பாண்டா அவர்கள் எங்களோட நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் விழிப்புணர்வாக பூத் லெவல் ஏஜென்ட் என்னென்ன பயிற்சி முகாம் எங்களோட கட்சி சார்பாக நாளைக்கு ராயப்பேட்டாவில் இருக்கிற அந்த ஒய்எம்சியில் நாளைக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் வச்சுருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த மட்டும் விழிப்புணர்வாக இருந்து டிஎம்கே வெளியில் தவறுன்னு சொல்லிட்டு இந்த போட்ட அதிகாரிங்க பார்த்திங்கன்னா எல்லாமே டிஎம்கேக்கு வேண்டப்பட்ட அதிகாரிங்க தான். மாநகராட்சி ஆணையர் அவங்கள கன்சல்ட் பண்ணி அதிகாரி நாங்களும் விழிப்புணர்வு இருந்து தவறு நடந்தால் மாநில தேர்தல் சிஇஓ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது பிஜேபி சார்பாக ரெடியாக இருக்கும். நன்றி. வணக்கம். கேள்வி இருக்கும். தேர்தல் ஆணையம் நடத்தின இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த தீவிர திருத்தத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஏற்கனவே இந்த மாதிரியான தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறை மேற்கொள்வது என்பது ஜனநாயகமற்ற முறையில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பீகாரில் நடைபெற்ற ஒரு முறை மிகப்பெரிய அச்சத்தை, நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தை பறிக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் செயல்படுகின்றன. பகிரங்கமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டியிருக்கின்றன. நேற்று தினம் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டம் கூடி இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தீவிர திருத்தம் எனக்கூடிய நடவடிக்கையை முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், கண்டிக்கிறோம். இந்த நடவடிக்கை நிறுத்த வேண்டும் என நம்ம கூட்டத்தில் சுட்டி காமிச்சோம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு மாதத்தில் எல்லா வாக்காளரும் நேரடியாக போய் சந்திக்க போகிறாங்க. எல்லா வாக்காளர்களும் அவங்க படிவம் கொடுக்குறாங்க, அந்த படிவத்தை ஃபில் பண்ணோம். ஒரு மாதத்தில் நீங்கள் எப்படி 6 கோடி 30 லட்சம் பேர் வாக்காளர் இருக்காங்க. 6 கோடி பேரை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் போய் சந்தித்து ஃபார்ம் வாங்கிட முடியுமா? அது அத்தனை என்னன்னா மிகப்பெரிய சிக்கலை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முறை வன்மையான கண்டனத்துக்குரியது. எனவே நாங்கள் இப்போ ஒரு உதாரணம் கேட்டேன், நான் கமிஷனை பார்த்து கேட்டேன். இப்போ நீங்கள் சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் ஏராளமாக இருக்குது. அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள்லாம் இடிச்சிருக்காங்க. இடிச்சிட்டு திருப்பி வீடு கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இடிக்கப்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு மக்கள்லாம் அவங்க ஏதாவது ஒரு பகுதியில் வாடகை இருப்பாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தா கட்டடம் இருக்கும், கட்டடமே இருக்காது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி போய் என்ன செய்வாங்க, எல்லாரும் வாக்கையும் ரத்து பண்ணுவீங்களா? இல்லை வாடகைக்கு எங்கெங்கேயோ குடியிருக்கிற போய் கண்டுபிடிச்சி நீங்கள் வாக்காளராக சேர்க்க முடியுமா? அப்போ ஒவ்வொருத்தரும் அன்னாடங்காச்சு அவன் கூலி வேலைக்கு போயிருப்பாங்க, வேறு வேலைக்கு போயிருப்பாங்க. இவங்க போய்ட்டு அவங்கள சந்தித்து வாக்காளராக திருப்பி அவங்க சேர்க்க முடியுமா? மிகப்பெரிய குழப்பத்தை தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சிக்கலை இன்னும் சில நாட்களில் உருவாக்க போகுது. எனவே இந்த நடைமுறைலாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. அது மட்டுமல்ல, பல பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு மாறி போவாங்க. வீட்டு ஓனருக்கும் வாடகைக்காருக்கும் பிரச்சனையாக இருந்தனா அவர் எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க? அப்போ ஒரு மாத காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய நடைமுறை என்பது எந்த வகையிலும் ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. எனவே நாங்கள் இங்கே எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய மாநில செயலாளருடைய பெயரில் என்னன்னா உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து வழக்கு தொடுக்க இருப்பதாக நாங்கள் இந்த கூட்டத்தில் பதிவு செஞ்சோம். இல்லை, இப்போ நேற்று கூட்டம் நாங்கள் முடிச்சிருக்கோம். ஆல் பார்ட்டி மீட்டிங் நேற்று நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பதிவு செய்திருக்கோம். எனவே நாங்கள் நீதிமன்றத்தை நாட இருக்கோம். இப்போ பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கூட்டம். சார், இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக முதலிலே எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக இந்த எஸ்ஐஆர் திட்டம் தேர்தல் கமிஷனால் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதை மிகவும் எங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்தோம். அதையும் மீறி அவர்கள் இது செயல்முறை என்று ஆரம்பித்தார்கள். ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,36,00,000 பேர், அத்துணை பேரும் தனித்தனியாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க. இது நடைமுறை சாத்தியமே இல்லை. பிஜேபியும் தேர்தல் கமிஷனும் இணைந்து
தமிழ்நாட்டிலே வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செயல்படுகிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், ஒரே மாதம்தான் டைம், 30 டேஸ். அந்த 30 டேஸ்க்குள்ளே வெளிநாட்டில் போயிருப்பாங்க, உறவினர்கள்கிட்ட இருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த சிறப்பு படிவம் நிரப்பி தரலனா அவங்க பேர் வந்து வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும். ஸோ இந்த திட்டத்துக்கு குறைஞ்சது 5 வருஷம் தேவைப்படும். 5 வருஷம் தேவைப்படுகின்ற இந்த திட்டத்தை இந்த 6 மாதங்களுக்கு வரப்படுகிற தேர்தலிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படி செய்தாலும் எலெக்ஷன் கமிஷன் நாளைக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த விளக்க கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆக நாங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். நன்றி. எஸ்ஐஆருக்கு வந்து ஆதரவு தெரிவித்த அதிமுகவின் சார்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் கடந்த இப்போ இல்லை 5 வருடமாக இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக பல மீட்டிங் ரிப்பன் பில்டிங்கில் வந்து பார்த்துருக்கோம். எஸ்ஐஆருக்கு ஏன் பயம்? சார்னாலும் பயம், எஸ்ஐஆர்னாலும் அலர்ஜி அப்படின்னா, இது ஊர் கூடி செய்ய வேண்டிய ஒரு வேலை, சிறப்பான வேலை. இது தேவையா தேவையில்லை? இந்த எஸ்ஐஆருக்கு இந்த அரசு ஏன் பயப்படுது? அப்போ வந்து அரசு யார்கிட்ட இருக்கு? அரசில் செயல்படக்கூடிய அலுவலர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள்? ஏன் இதை செய்ய முடியாது? ஒரு நாளைக்கு பிஎல்ஓ, பூத் லெவல் ஆபீசர் 50 பேரை வந்து பார்க்கலான்னு சொல்லும்போது 20 நாளில் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய 1000 பேரை பார்க்க முடியாதா? 1200 பேருக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் வாக்காளர் பட்டியல் புக்கில் ஒவ்வொரு பூத்லையும் பார்த்தீங்கன்னா 200லிருந்து 300 ஓட்டு வரையும் வந்து இடம்பெயர்ந்த வாக்காளர்கள், இறப்பு வாக்காளர்கள், இரட்டைப்பதிவு வாக்காளர்கள் இருக்காங்க. இதற்கு உதாரணம், கடந்த 2 வருடங்களுக்கு முன்ன சட்ட போராட்டம், அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கோரிக்கையை ஏற்று உண்மை நிலையை கண்டறிந்து ஆர்கே நகர் பகுதியில், டி நகர் பகுதியில், நம்முடைய விருகம்பாக்கம் பகுதியிலெல்லாம் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடியை இதே ரிப்பன் பில்டிங்கில், இதே ஃப்ளோரில் கமிஷனர் கிட்ட பல தடவை வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். அப்போது அந்த ஒரு இதில் சட்ட போராட்டம் நடத்தி சென்னை உயர்நீதிமன்றம் மண்டலம் 4க்கு ஒரு உத்தரவை போட்டு, நீங்கள் இந்த இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், இதில் பாருங்கள், டீட்டெயில் பாருங்கள், தெளிவாக தெரியும். அதிகப்படியாக 44,000 வாக்குகள் ஆர்கே நகர் பகுதியில் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், எல்லா நிர்வாகிகளும் தீவிரமாக களத்தில் இறங்கி, அதாவது அரசு செய்ய வேண்டிய வேலையை துல்லியப்படுத்தி அந்த வேலையை தெளிவாக கொடுத்ததுனால 34,000 ஓட்டு ஆர்கே நகரில் வந்து மட்டும் நீக்கியிருக்காங்க. இது இவங்க நம்மளுடைய கெசட் ரிப்போர்ட். இதை கொடுத்துட்டு போகிற பாருங்கள். மற்ற தொகுதியிலெல்லாம் இதே மாதிரி வேலையை செய்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆரே தேவையில்லை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 100% தேவை. 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து இருக்கக்கூடிய விஷயத்த இப்போ தேவையா தேவையில்லையான்றத ஏன் அரசு வந்து வேணான்றது, ஏன் வந்து ஒரு சாயலை பூசுது? அரசு இயந்திரம் யார்கிட்ட இருக்கு? அரசு பணியாளர்கள் யாரோட செயல்படுறாங்க? பார்த்தீங்கன்னா அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், பிஎல்ஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பேசும்போது மீட்டிங்கில் நம்முடைய ஆணையர் அவர்கள், சார் எல்லாமே வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து போட்டு படித்தவர்களை போட்டு தான் இந்த பணியை வந்து மேற்கொள்வோன்னு சொன்னாங்க. ஆனால் திருப்பியும் ஒரு ரெப்யூட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல படித்தவங்களை போட்டால் மட்டும்தான் அந்த வேலையை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏற்கனவே இருந்த அந்த NULM ஸ்டாஃபு, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து போட்டு அவங்கள பிஎல்ஓ லிஸ்ட்டு கொடுத்தாங்க. முந்தா நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் தமிழ் பேச தெரியாது, தெலுங்கு தெரியும், எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நாங்கள் வேறு ஜோனில் இருக்கோம். அப்போ இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இல்லை, இப்போ 28லேருந்து 3ஆம் தேதி வரையும் 1 வார காலம் பிஎல்ஓ ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சாங்க.
2 நாளாக வந்து ஆல் பார்ட்டி பிஎல்ஏ மிங்கிள் பண்ணி லிஸ்ட்டு கேட்டாங்க. அதெல்லாம் லிஸ்ட்டெல்லாம் எப்பயோ கொடுத்துட்டோம் நாங்கள். அப்போ இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்ஏ லிஸ்ட்டை அவங்க வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கல. ஆன்லைனில் பிஎல்ஏ லிஸ்ட் அப்லோட் பண்ணல. மேற்கொண்டு மீட்டிங்கை வச்சு மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணி திருப்பி இன்னைக்கு வந்து திருப்பி நாளைக்கு மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆல் பார்ட்டி பிஎல்ஏஸ் நம்ம இவங்க அப்ரூவ் பண்ண பிஎல்ஓ அன்னைக்கு மீட்டிங்கில் சொல்லும் போதும் ஒரு பிஎல்ஓவோட அடிஷனல் 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடிஷனல் 2 பேரோட லிஸ்ட்டும் கொடுக்கணும். எங்களுடைய சார்பில் கட்சி சார்பில் எங்கள் பொதுச்செயலாளருடைய தீவிரமான கோரிக்கை, வாக்காளர் பட்டியலை வந்து சரிபார்க்கணும். தகுதியான வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்யணும், உண்மையான வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்யணுன்றது தான். அப்போ இரட்டை பதிவு, இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் இடமாற்றம், இதுதாங்க விஷயம். இது இருக்கணுமா இருக்கக்கூடாது? பத்திரிகையாளர்கள் நீங்கள் இதை செய்ய முடியுமா முடியாத நம்ம மனசில் கை வச்சு சொல்லுவோம். கண்டிப்பாக 100% செய்ய முடியும், 20 நாளில் செய்ய முடியும். தகுதியானவர்கள் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 15,000 பேர் ஒரு பாகத்துக்கு 3 பேர் போட்டால் கூட, ஒரு பூத்துக்கு 3 பேர் போட்டால் கூட ஏறத்தாழ ஒரு 5,000 பூத்துங்க இருக்குன்னா 15,000 பேர். 15,000 பேர் வந்து நம்ம பல விஷயங்களுக்கு வந்து டிசாஸ்டர் வந்தால் சமூக ஆர்வலர்கள்லாம் போட்டு உண்மையாக ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. பண்ணி கொடுக்குறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. அதை பயன்படுத்துங்க. அதுக்காக வந்து எஸ்ஐஆர்னால என்னமோ வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து வியாதி வந்த மாதிரி ஏன் பயம்? முதல்வருக்கு ஏன் பயம்? அவங்களோட தோழமை கட்சியெல்லாம் வந்து அவங்க வரவேற்று இந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கான அதுதாங்க ஜனநாயகம். அதை விட்டுட்டு வந்து ஒவ்வொருத்தரும் வாயில் வந்ததெல்லாம் வாய் புளிச்சுதான் மாங்காய் புளிச்சுதான்றது வந்து இஷ்டத்துக்கும் பேசிட்டு நடைமுறைக்கு எடுத்துவது பாருங்க. சிறப்பான விஷயம் எஸ்ஐஆர். அடிப்படை தேவை எல்லாருக்கும். ஆதார் எப்படி தேவையோ ஓட்டர் ஐடி கம்பல்சரி. அந்த இடத்துல அந்த வீட்டில் அந்த குடியிருக்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி அதை முறைப்படுத்துங்க. வெளி மாநிலத்துக்கு வந்த ஆட்களை வந்து புறக்கணிக்கிறதும் ஒரு பொய்யான செய்தியை வெளியிடுறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம துறைமுகம் தொகுதியில் 2 மார்வாடியோடைய ஜெயின் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியில். அப்போ அவங்கள புறக்கணிச்சிடுறாங்களா? ஏன் தவறான விஷயத்தை வந்து மக்களிடையே அப்லோட் பண்ணுறீங்க? உண்மையை எடுத்து சொல்லுங்கள், மக்கள்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்லுங்கள். இது தேவை, எஸ்ஐஆர்ன்றது தேவை. எங்களுடைய பொதுச் செயலாளர் இதை உறுதிப்படுத்தி எங்களுடைய களப்பணி, அதிமுகவுடைய களப்பணியை மிக தீவிரமாக இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆணையர் அவர்களோடு அவர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டேட்டாஸ் எல்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு எங்கள் ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு பிஎல் சம்மந்தமாக மீட்டிங் கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நியாயமாக நடந்து கரெக்டாக இருந்ததுன்னா 100% 1 மாத காலம் அவங்க புள்ளி விவரத்தோட ரெக்கார்டை வெளியெடுத்து கொடுக்கலாம். யாரும் ஏமாற்ற போகிறது கிடையாது. ஏமாற்றணும் முடிவு பண்ணுறவங்க அவங்க இந்த வேலையை வந்து தவிர்த்துட்டு வராங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை முடிப்போம். நன்றி. நீங்கள் என்ன சொல்லணும்னா இதை பாருங்க. இதில் வந்து ஆர்கே நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 34,000 ஓட்டு வந்து நீக்கி இருக்கிறது, எவிடன்ஸ் கொடுத்து நீக்கி இருக்கிறது. மற்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13,000 ஓட்டு, 18,000 ஓட்டு, 17,000 ஓட்டு தான் அவங்களுடைய போக்கு. அதனால் இதை பாருங்கள், தெரியும். அனைத்து ஊடகத்துறைக்கும் பத்திரிகை துறைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக என்னுடைய பணியாளர் வணக்கம். ஆனால் நீங்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால் பத்திரிகை துறையை ஊடகத்துறையால் தான் முடியும். நாங்கள் அதிமுக சார்பில் எங்கள் பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நடக்கின்ற கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தல் வாக்காளர் பட்டியல் தமிழில் ஆக்கம் பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு எதிர்க்குது என்று மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். உதாரணத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதியை சார்ந்திருப்பாங்க. இப்போது அண்ணன் பாலகாரன் எழும்பூர் தொகுதியில் இருக்கார். இப்போது நான் விருகம்பாடில் இருக்கிறேன். நாளைக்கு எழும்பூர் தொகுதியில் அண்ணன் நிற்கிறேன்னு நினைக்கிறாரு வச்சிங்களேன். எழும்பூர் தொகுதியில் இருக்கிற பல குடும்பங்களில் என்னுடைய விருகம்பாக்கம் தொகுதிக்கு வாக்காளர் சேர்க்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அண்ணன் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது. இந்த 5 ஓட்டு விருகம்பாக்கம் அட்ரஸ்க்கு மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா, முதல்ல கேஸ் சிலிண்டர் மாற்றிக்கிறாங்க, அது அத்தியாவசியம். 2வது உணவுப் பொருள் வழங்கும் அட்டை 2வது மாற்றிக்கிறாங்க. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் இந்த 5 ஓட்டு அங்கே கொண்டு வந்துட முடியும். இவர் என்ன பண்ணுறாரு, கேஸ் சிலிண்டர் எடுத்து நாங்கள் இவருக்கு வேண்டிய ஒரு 100 நபர் ஒரு வார்டுக்கு சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெறன்றதுக்காக ஒரு 5 குடும்பம் இவர் வட்டத்தில் ஒரு 50 குடும்பத்தை தேர்வு பண்ணுறாரு. அந்த ஓட்டை அங்கே கொண்டு வராரு. அவங்களுக்கு என்ன ஆதாரம் என்னன்றதை சேர்த்துட்டாரு. 5 ஓட்டு
படிவம் 8 ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 1 வாரம் டைமு அந்த பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் ஏஆர்ஓக்கு போவோம், அது ஏஆர்ஓக்கு போய் ஏஆர்ஓ பிஎல்ஓக்கு அனுப்புவார். பிஎல்ஓ நேரடியாக வீட்டுக்கு போய் என்கொயரி பண்ணிட்டு தான் அந்த ஓட்டு இவர் இந்த 6 பேர் 5 பேர் சேர்த்தா இல்லையா அந்த அட்ரஸில் விரும்பாதில்ல அந்த வீட்டுக்கு அவர் வந்திருக்காரோ என்கொயரி பண்ணி தான் அந்த ஓட்டு சேர்க்கணும். ஆனால் ஒரு வாரம் டைம்னால அந்த ஆன்லைன்லேயே அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஒரு ஓட்டு அங்கே மாறின பிறகு 6 மாதம் கழிச்சா திருப்பி அங்கே வந்துக்கலாம். அப்படின்னா இவர் தேவைக்காக ஒரு வார்டில் 100 ஒரு 50 குடும்பத்தை சேர்க்குறானால் அந்த தொகுதியில் 6 வார்டு இருக்குன்னா 650 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஓட்டு அங்கே சேர்க்குறனால் நாளைக்கு தேர்தலுக்கு பயன்படுமா படாத. இந்த ஊடகத்தை நான் கேட்குறது இதுதான் திமுக சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ வீடு வீடாக செக் பண்ண போகும்போது அந்த வீட்டில் அந்த ஓட்டே இல்லை. இப்போ இவங்க ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க, டோர் பை டோர் பிஎல்ஓ வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா இவர் சேர்த்தவரே ஆல்ரெடி அந்த ஓட்டு லிஸ்ட்டில் அங்கே இருக்கார். அவருக்கு அந்த ஓட்டு பட்டியலில் எவிடன்ஸோடு இருக்கார். அந்த ஃபார்ம் வாங்கி மறுபடியும் அந்த ஓட்டை சேர்க்க தானே செய்வாங்க. இதே திமுக இங்கே முன் வந்து இதெல்லாம் நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னால் போகிறல. உதாரணத்துக்கு படிவம் 6 எதுக்கு பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் படிவம் 6 சேர்க்க முடியும். அது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஒரு எவிடன்ஸ் ஏதாவது ஒரு ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று இருந்தால் படிவம் ஆன்லைன்லேயே சேர்த்து 18 வயசு முடிஞ்சவங்க ஓட்டு சேர்த்துக்கலாம். அதே இங்கே இருக்கின்ற சகோதரர்கள் நாமெல்லாம் சேர்ந்து ஓட்டு பட்டியலில் இந்த வருஷம் 700 வச்சுங்க என் நம்பரு டெலிட்டட் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. நான் படிவத்தை 6 போடுறேன், அது அக்செப்ட் பண்ணிக்காது, ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன் இந்த தேர்தல் அணி அது வேலை செய்யலை? அதே மாதிரி 6A வெளிநாட்டில் வாழறவங்களே சேர்க்கலான்னு சொல்கிறீங்க. 6B ஆதார் கார்டையும் வாக்காளர்கிட்ட இணைக்கிறதுன்றீங்க. 7 அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ஒருத்தர் ஓட்டு சேர்க்கறத அப்ஜெக்ஷன் பண்ணலாம் நீக்கலான்றீங்க. 8 என்னுடைய பார்த்தீங்கன்னா ராஜேஷ் புகைப்படம் அதை எடுக்கலாம், விலாசத்தை மாற்றலாம், தொகுதியிலிருந்து மாற்றலாம். இதெல்லாம் நீ கொண்டு வந்தது எதுவுமே நடைமுறைப்படுத்துறது இல்லை. தேர்தல் ஆணையம் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்க, ஒவ்வொரு மாதமும் இங்கே கூட்டம் போகிறீங்க, இந்த கூட்டத்திலலாம் அனைத்து கட்சியும் கூப்பிட்றீங்க, கோரிக்கை வைக்கிறோம், வேண்டுகோள் வைக்கின்றோம், ஆனால் செய்கிறதில்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நான் இருக்கிற தெரு 64 வீடு ஹவுஸ் ஓனர், மொத்தம் 216 ஓட்டு. ஆனால் எங்கள் பாகத்தில் 940 ஓட்டு இருக்குது. ஒரு வீட்டில் 4 டெனன்ட் இருக்காங்க. ஹவுஸ் ஓனர் நான் இருக்கிறேன்னா என் வீட்டில் 4 டெனன்ட் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னென்னா சென்னையில் இருக்கிறவங்க ஒரு வீட்டில் 5 வருஷம் நேரமாக இருக்க மாட்டாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, காலி பண்ணின்னு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு இந்தியா முழுவதும் ஒரு கேட்குறேன், ஒரு அத்தியாவசியம் நான் விரும்பாட்டில் இருக்கிற எட்மோர் வரும்போது என்னுடைய குடும்ப அட்டை மாற்றிக்கிறேன், என்னுடைய ரேஷன் உடனடியாக சிலிண்டர் மாற்றிக்கிறேன். இது அத்தியாவசியம். ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரக்கூடாது. ஏன் கொண்டு வரக்கூடாது? கேஸ் சிலிண்டர் மாத்திராள், உணவுப் பொருள் மாத்திராள், ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, பாஸ்போர்ட்டு, லைசன்ஸு, சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நான் விரும்பாட்டில் இருக்கேன், நான் எக்மோர் போயிட்டேன், 6மே அங்கே சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. எப்படி கள்ள ஓட்டு வரும்? எப்படி தவறு நடக்கும்? இதை ஊடகத்துறை சேர்ந்த பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறது, நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டீங்கனால் உண்மையிலே ஒரு மாநிலத்தை மாற்ற முடியும், ஒரு நாட்டை மாற்ற முடியும்னால் உங்களால் மட்டும்தான் முடியும். இதுதான் எங்கள் பொதுச் செயலாளர் செய்கிறாரு, வேண்டுகோள் வைக்கிறாரு, தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு. அந்த குரலுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இது வேண்டுகோளாக வைக்கின்றோம். இந்த முறையாவது நீங்களாம் சேர்ந்து இது செய்தினால் உண்மையிலே ஒரு சீர்திருத்தம் கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், அது ஆதார் கார்டு கட்சி ஒரு ஓட்டு தானே கிடைக்கும். சார் நான் ஒன்று கேட்குறேன் சார், நான் தமிழ்நாட்டை சார் சொல்லிடுறேன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப்பில் இருக்கிறேன், டெல்லிக்கு வேலை கிடச்சிருச்சு, டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன், என் ஓட்டு அங்கே போயிடுது இல்லை. அப்போ நான் தமிழ்நாட்டுக்காரனா, டெல்லிக்காரனா, இல்லை பீகார்காரனா, ஒரியாக்காரனா? சரிங்க சார், ஆதார் கார்டை இணைக்க சொல்லுங்க. அந்த ஓட்டு அங்கே டெலிட் ஆகிட்டு இந்த ஓட்டு இங்கே வந்துடுது இல்லை. சார் ஃபேமிலி இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி இங்கே வேலைக்கு வராங்க, இங்கே வேலை கிடைச்சிருது, இந்த கவர்மெண்ட் பிடிச்சிருக்கு, இங்கே வேலை கிடைச்சிருக்கு, வாழ்வாதாரம் கிடைச்சிருச்சு, வீடே வாங்கிடுறாங்க, அவனுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லுவீங்களா? 3 ஓட்டு இல்லைன்னு சொல்லுவீங்களா? புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து பேசுறது தமிழ பேசுறாங்க, அவங்க தொழில் ரீதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே இருக்கிற அரசியல் சூழல் எல்லாம் தெரியும், நம்ம எப்படி பொதுவாக சொல்லிட முடியும்? இல்லை சார், ஒரு 5 ஆண்டுகள் இல்லை இனிமே இல்லை சார் எல்லாருமே புதுசாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குடியேறினவங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு ஆன பிறகு 20 வருஷம் அவன் இந்த ஊருக்கார ஆயிடுறாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு வந்த பிறகு அவனுக்கு நீ வாய்ப்பு தர மாட்டேன்னு சொன்னால் நிகாரிகள் இந்தியாவில் தான் வளராங்க. அப்போ நீங்கள் மத்திய அரசில் ஒரு தீர்மானம் போட்டு ஒரு 5 வருடங்கள் இந்த ஒரு ஸ்டேட்லேயும் வசித்தாதான்
பண்ண முடியும்னு ஒரு கொண்டு வந்தால் தான் ரூல் கொண்டு வந்தால் தான் நடைமுறைப்படுத்த முடியும். நம்ம அதுக்கு வரல. இங்கே ஒரு பில்டிங் வேலை செய்ய வராரு. இல்லை சார், நான் சொல்லிடுறேன். அது சரியா தப்பா நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் ஜனநாயக நாட்டில் நீங்களும் ஒரு ஓட்டு உரிமை பெற்றவங்க. இது பொதுவான விஷயம் தான். உங்களுக்கு இருக்கிற உரிமை தான் எங்களுக்கு இருக்குது. இந்த ஊருக்கு வராங்க, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வராரு, 3 வருஷம் இங்கே தங்குறாரு. அவர் வாழ்வாதாரம் மாற்றிய 4ஆவது வருஷமே தராரு. அப்போ இனிமேல் அங்கே ஊருக்கு போகலன்னு ஒரு முடிவு வந்துட்டாரு, குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்போ அவருடைய வாழ்வாதாரம் என்ன பாதிக்கும்? அவர் ஓட்டு இங்கே சேர்க்கக்கூடாதா? அவர் இங்கே ஒரு வீடு லீஸ்க்கு வராரு, அடுத்து ஒரு வீடே ஃப்ளாட்டை வாங்குறாரு. அவருடைய நிலைமை என்ன? இல்லை இல்லை சார், கண்ணெதிர்க்க நம்மளாம் வாழ்ந்து வரோம். சென்னைக்கு அந்த சோகார்பேட்டில் நம்ம கொஞ்சம் வயசு வரைக்கும் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கு. அவங்கள போய் வடநாட்டார் தென்னாட்டார் நீங்கள் ஒன்று நினைக்கணும். அதுதாங்க அந்த வார்த்தையை சொன்னேன். 2 பேர் வந்து மாமன்ற உறுப்பினர், வடநாட்டவர் தான் மாமன்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஒரு தமிழர் ஜெயிச்சுக்கார் தெரியுமா? ஜனநாயக நாடுங்க, நம்மளா பிரிக்காதீங்க. பிரிவினை வேண்டாம். ஜனநாயக நாடு, பிரிவினை வேண்டாம். இல்ல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லா இடத்துக்கும் அது பொருந்தும். கரெக்டா இருக்கும். உக்கம் சந்திரன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் நார்த் இந்தியன் தான், ஜெயின் தான். அவர் எம்எல்ஏ ஆயிட்டார். சில நேரம் நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து பொதுவாக திங்க் பண்ணணும். அது தப்புன்னே சொல்ல வரல. ஆனால் உங்களால் முடியும் என்பதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் வச்ச கோரிக்கை நல்ல கோரிக்கை, உங்கள் மனசில் பட்டதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து வாழ்வாதாரம், இப்போ நம்ம வீட்டுக்கே ஒரு வேலை வேண்டாம், இங்கேயே தங்கிட்டான், அவன் நிலைமை இல்லை. அங்கே போக போகிறது இல்லை. நேபாளிஸ் இருக்கிறான், குடும்பத்தோடு இங்கே செட்டில் ஆகிடுறான். 40 வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறான். ஆனால் ஓட்டை நீ தான் ஆதார் கார்டு இணைச்சிருங்கல்ல, இணைக்கலாம் கஷ்டம்தான். அப்போ அங்கே ஒரு ஓட்டு இருக்குது, இங்கே ஒரு ஓட்டு இருக்கும். சார், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு 3 ஓட்டு இருக்குது. ஒரே பாகத்தில் இன்னொரு தப்பு நடந்திருக்கு. இப்போ எனக்கு ஓட்டு வரிசை 700 இருக்கேன், எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது, எனக்கு ஒரு ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி இருக்குது. அதே என்னுடைய வருஷம் 310 இருக்கிறேன், அதுக்கு ஒரு ஓட்டர் ஐடி. யார் தப்பு சொல்லுங்கள்? நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணுமா? 100 புக்கு கொடுக்கணுமா? நான் சொல்கிறது சிம்பிள் லாஜிக். பாகம் எண்ணு 70 வச்சுங்க, 1100 ஓட்டு இருக்குது. என்னுடைய வருஷம் 310 ஒரு ஓட்டு இருக்குது, 710 ஓட்டு இருக்குது. ஒரே பாகம், ஒரே ஸ்கூல் தான் போகிறேன். நான் காலையில் நினச்சா 7 மணிக்கு ஒரு ஓட்டு போடலாம், 3 மணிக்கு ஒரு ஓட்டு போடலாம். தவறு பண்ண நினைச்சால் ஒரு கட்சிக்காரனாக இருந்தால் அந்த ஓட்டு 2 ப்ளஸ்ஸாக இல்லையா? ஏன் அதுக்கு 2 கார்டு எப்படி கொடுப்பீங்க? ஓட்டர் ஐடி கார்டு எப்படி 2 கொடுப்பீங்க? ஆதார் கார்டு 2 கிடைக்குமா? அப்போ அவன் 2 தப்பு பண்ணலாம். இன்னொரு இடத்துல ஓட்டு இருந்தால் அங்கேயும் வரும். முதல்ல இதெல்லாம் எடுத்தாவே நீ கேட்குற, இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா தவறிட்டாங்க, ஏன் ஜே அன்பழக எம்எல்ஏ தவறிட்டார். அவர் ஓட்டு லிஸ்ட் எவ்வளோ காலம் இருந்துன்னு செக் பண்ணிங்க. இப்போ எங்கள் அம்மா தவிர நானும் தான் ஓட்டு எடுக்கிறேன், அரசு எடுக்கல. நான் கேட்குறேன், இறந்த உடனே என்ன பண்ணுறோம்? 4C கார்பரேஷன் சுடுகாடு போனோடனே 4C ஃபார்ம் தராங்க. 4C ஃபார்மில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்டாஸ் பண்ணுறோம், பண்ணுறமா இல்லைங்களா? ஆதார் கார்டு இணைக்கிறோம், கூட ஓட்டர் ஐடி இணைச்சிங்க. இறந்தவங்க ஓட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாமே, டெலிட் பண்ணலாமே, என்ன பிரச்சனை அதில்? சார், ஆதார் கார்டு இணைக்கிறோம், ஆதாரை டச் பண்ணாவே எபிக் நம்பர் வந்துடும், உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு. அது வேண்டாம். 4C ஃபார்ம்லேயே ஆதார் கார்டு இணைக்கிறீங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூடவே வாக்காளர் பட்டியல் இணைங்க, வாக்காளர் அடையாட்டை இணைச்சிருங்க. அப்போ எங்கள் அம்மா இறந்த வரிசையில் என்னான்னு வரப்போது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாமே. ஏன் கேட்குறேன்? இறந்தவங்க போய் நான் போய் சுடுகாட்டில் போய் அவங்க வீட்டில் போய் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? நானும் அவனை உறவா இல்லை எந்த வகையில் குடும்பத்துக்கு நான் பாகம் கேட்க போகிறேன்னா தப்பாக தானே பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம அட்வான்ஸாக சார், 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு, எவ்வளோ அட்வான்ஸாக வளர்ந்துட்டோம். இன்னும் பின்தங்கி இருக்கிறேன்னா என்ன போகிறேன்? சவுத் இந்தியாவிலே இங்கே தான் அதிகம் படித்த அறிவாளி எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. புதுசாக கொண்டு வராங்க. ஏன் அதை செய்ய முடியாது? மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, செய்ய மனசு இல்லை. அதான். நன்றி நன்றி எல்லாருக்கும். சீராய்வுக்கு உண்டான கூட்டம் இன்று மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் கலந்து கொண்டேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எஸ்ஏஆர் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் முடிவு செய்த காலத்திலிருந்தே, ஆரம்ப கட்டத்திலிருந்தே தமிழக முதலமைச்சர் அதை முழுவதுமாக எதிர்த்து வருகிறார். நேற்றைய தினம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அனைத்து கட்சிகளுடைய ஆலோசனைகளையும் பெற்று எஸ்ஏஆரை தமிழ்நாட்டில் அமல்படுத்த கூடாது என்று ஒருமனதாக முடிவு செய்து, இந்த அவசர காலகட்டத்தில் எஸ்ஏஆர் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த இயலாது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஏஆர் குறித்த வழக்கு நிலுவையில் உள்ளது. அதையும் பொருட்படுத்தாமல் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக எஸ்ஏஆரை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில்
வழக்கு தொடர உள்ளார். இந்த எஸ்ஐஆர் ஓட்டு திருட்டு, சிம்பிளாக சொன்னால் ஓட்டு திருட்டு என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு முறையான நடைமுறை இல்லாமல் இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துள்ளார்கள். இன்னும் தேர்தலுக்கு 3 மாத காலம்தான் இருக்கிறது. இந்த 3 மாத காலத்திற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் வாக்காளர்களாக ஆக்க வேண்டும் என்றால் அது சாத்தியக்கூறு ஆகாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 30 நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டும். இதுதான் எஸ்ஐஆருடைய முழு நோக்கம். இதற்குண்டான புரிதல் மக்களிடம் இல்லை என்று நன்றாக தெரியும். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இதற்குண்டான புரிதல் அறவே இல்லை. இதுதான் உண்மை. நாளை முதல் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் அமல்படுத்த உள்ளது. இதில் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சேர்க்க உள்ளார். ஆனால் அதற்கு உண்டான முறையான பயிற்சி இன்னும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படவில்லை. அவர்களுடன் சேர்ந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இவர்களும் உடன் செல்லலாம். அவர்களுக்கு உண்டான பயிற்சியும் முறையாக வழங்கவில்லை. இதை நாளை தான் ஏற்பாடு செய்ய உள்ளதாக மாநகராட்சி கூறியுள்ளார்கள், தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அதன் பிறகுதான் இந்த எஸ்ஐஆர் நாளை முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறியுள்ளார்கள். எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இந்த அவசர காலகட்டம் அவசரமாக தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைந்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையம் கைகோர்த்து கொண்டு இதுபோல செயல்களில் ஈடுபடுகின்றனர். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் பீகார் எஸ்ஐஆர் பொறுத்தவரை 11 ஆவணங்களை குடியுரிமை ஆவணங்களாக கொடுக்கலாம் என்று அறிவித்தது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் ஆதார் கார்டை 12வது ஆவணமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கூறியது. அந்த ஆதார் கார்டை கூட குடியுரிமை ஆவணமாக எடுத்துக்கொள்ளாமல் வெறும் அதை ஐடென்டிட்டி ஆவணமாக மட்டும் எடுத்துக்கொண்டு கூடுதலாக 11 ஆவணமும் தர வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இப்போது கூடுதலாக இன்னொரு 13வது ஒரு பாயிண்டையும் சேர்த்திருக்காங்க. என்னவென்று சொன்னால் பீகார் எஸ்ஐஆரில் இல்லாத வாக்காளர்களை நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்கலாம் என்று. இது எப்படி சாத்தியமாகும்? இதை எப்படியாவது கொண்டு வந்து வெளிமாநிலத்தவர்களை, நான் பீகார் என்று குறிப்பாக சொல்லவில்லை, வெளிமாநிலத்தவர்களை இங்கு வாக்காளர்களாக சேர்த்து நமது வாக்காளர்கள் அவர்களை அறவே நீக்க வேண்டும் என்று முழு மனதோடு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உறுதியாக இதை எதிர்கொண்டு எஸ்ஐஆர் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை முழுமையாக எதிர்கொண்டு வெற்றி காண்பார். பல்வேறு இன்னல்களை இந்த 4.5 ஆண்டு காலமாக ஒன்றிய அரசு கொடுத்துள்ளது. அனைத்தையும் எதிர்கொண்டு நிதி விஷயமாகட்டும், பல்வேறு மசோதாக்கள் ஆகட்டும், எந்த காலகட்டத்திலும் ஒன்றிய அரசு நமக்கு உதவியதில்லை. அதுபோல் இந்த எஸ்ஐஆரை கண்டிப்பாக வெற்றி காண்பார் நமது மாண்புமிகு முதல்வர்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபேமிலி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வடசென்னை மாவட்ட செயலாளர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்று எஸ்ஐஆர் குறித்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளோம். எஸ்ஐஆர் என்பது தேவையற்றது என்கிற வாதத்தில் நாங்கள் முன்வைக்கவில்லை. ஆனால் இது தற்போது நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளது. ஏனென்றால் கால அவகாசம் என்பது, அவர்கள் கொடுத்துள்ள கால அவகாசம் என்பது குறைந்த கால அவகாசமாக உள்ள காரணத்தினால் 6,36,00,000 வாக்காளர்களை சந்திப்பது என்பது, ஒரு மாத காலத்தில் சந்திப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்ற விஷயம். தேர்தல் ஆணையம் அவசரகதியில் இந்த நடைமுறையை அமுல்படுத்துகிறார்கள். ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற குளறுபடிகளை அனைத்தும் நாம் நன்கு அறிவோம். ஆதலால் இதை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தக்கூடாது என்பதை இந்த கூட்டத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்துள்ளோம்.
குறிப்பாக ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஆதார் அட்டை மீதி இருக்கிற 11 ஆவணத்துக்கும் நேரடியாக ஆவணத்தை கொடுக்கலாம்ன்றாங்க. ஆனால் 12வது ஆதார் அட்டைக்கு மட்டும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கடிதத்தை குறிப்பிடுகிறார்கள். அந்த கடிதம் சம்பந்தமாக கடந்த கூட்டத்திலே நாங்கள் முன்வைத்தோம் அந்த கடிதத்தை வெளியிட வேண்டும் என்று. ஆனால் இதுவரை வெளியிடவில்லை. இன்று நடைபெற்ற இந்த ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அது என்ன கடிதம், அது ஆதார் அட்டைக்கு என்ன சம்பந்தம் என்பதை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் நாளையிலிருந்து இந்த எஸ்ஐஆரை அமுல்படுத்த உள்ளார்கள். எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் கட்சியின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்து